நீங்கள் வந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு தெரியுமா? பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம், மட்டும் இல்லை வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதில்ல, ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்களா? இன்னொரு பெரிய இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதில்ல யாருக்காவது தெரிய இருக்கா சொல்லுங்களேன். இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இப்போ நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்க? நடைபயிற்சி மட்டும் பண்ணி நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியாது. சரியா? இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இப்போ ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை, இன்சுலின், ப்ரெஷருக்கு மாத்திரைலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வெந்தயம், ஆவாரம், இதெல்லாம் பழைய ஃபேமஸ். அதெல்லாம் கொய்யா இலை, மாங்காய் இலை, அப்புறம் கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப பழையது. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது தைராய்டு நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சுகருக்கு மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, நாவல் பழம், நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ், அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை, இன்சுலின் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது அப்படி இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.